இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா டெண்டர் கோகனட்டை வச்சு இளநீர் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு 3 இளநீ எடுத்திருக்கேன். இளநியை வெட்டி நம்ம இப்ப தண்ணியை எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வெட்டின இளநியை தலைகீழா பாத்திரத்துல கவிழ்த்தி இளநீ தண்ணியை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இதே போல மீதி இருக்கிற எல்லா இளநியையும் வெட்டிட்டு ஏற்கனவே இளநீ தண்ணி ஊத்துன பாத்திரத்திலேயே மற்ற இளநீ தண்ணியையும் ஊத்திக்கோங்க. இளநீ தண்ணியை எல்லாத்தையும் ஊத்துன பிறகு இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டிய வச்சு இளநீ தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இளநியை வெட்டி அதுல உள்ள தேங்காயை எடுத்துக்கலாம். இந்த லேசான தேங்காயை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தா ஈஸியா தேங்காய் வந்துடும். எடுத்த தேங்காயை பிளேட்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த சைடும் இதே போல ஸ்பூன் வச்சு எடுத்து பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேங்காய் எடுத்த பிறகு அந்த மட்டையை வேஸ்ட்ல போட்டுருங்க. அடுத்த இளநீல உள்ள தேங்காயையும் இதே போல எடுத்து பிளேட்ல போட்டு வச்சுக்கோங்க. எல்லா இளநீல உள்ள தேங்காயையும் எடுத்துட்டோம். மிக்ஸி ஜாரை எடுத்து இளநியோட பல்பை ஹாஃப் போட்டுக்கோங்க. இப்போ இதைய ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 டம்ளர் இளநீ தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போதான் நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்க முடியும். அரைச்சாச்சு, இதையே ஓரமாக வச்சிடலாம். அரைச்சது போக மீதி இருக்கிற இளநீ பல்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணியாச்சு. இதைய சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். அரைச்சதை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் இளநீ தண்ணியை ஊற்றி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. அடுத்து ஃபில்டர் பண்ணி வச்ச இளநீ தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 டம்ளர் அளவு கிடைச்சிது, அதை ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்ச இளநீ பல்ப்பு போட்டுக்கணும். நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரமாக வச்சிடலாம். வேணும்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இந்த பாயாசத்துக்கு 1 கப் வெல்லம் பொடி பண்ணி எடுத்துக்கணும். இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க வெல்லத்துக்கு பதிலா கரும்பு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட போடலாம், உங்க விருப்பம்தான். இப்ப வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 கப் வெல்லத்தை சேர்த்துட்டு இதுல 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கணும். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லத்தை டைரக்டா சேர்த்துனா மண் இருக்கும், அதனாலதான் கரைச்சு ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல வடிகட்டிய வச்சு காய்ச்சின வெல்லத்தை ஊத்திக்கலாம். மண் தூசு இருந்தாலும் வடிகட்டிலேயே நின்றும். ஃபில்டர் ஆகி வரும்போது கிளீனா இருக்கும். ஹெல்த்தியா இந்த பாயாசம் வேணும்னா ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஆறணும். அப்பதான் தேங்காய் பாலோட சேர்க்கிறப்ப திரியா ஆகாது. அடுத்து இந்த ரெசிபிக்கு 1 கப் தேங்காய் எடுத்துட்டு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜார்ல 1 கப் துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேங்காய் பால் திக்கா வேணும். இதைய வடிகட்டிக்கலாம். பாத்திரம் எடுத்துட்டு அதுல வடிகட்டிய வச்சு அரைச்ச தேங்காயை ஊத்தி ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி பண்ணினீங்கன்னா தான் தேங்காய் பால் சக்கையில இருந்து வேஸ்ட் ஆகாம கிடைக்கும். வேணும்னா நீங்க முதல் தேங்காய் பால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த சக்கையை போட்டு அரைச்சு 2வது பாலும் எடுத்துக்கலாம், உங்க விருப்பம்தான். நான் இந்த சக்கைய மிக்ஸி ஜார்ல போட்டு 2வது பாலுக்காக அரைச்சிக்க போறேன். அரைச்சாச்சு 2வது டைமும். இதையும் முதல் பால் எடுத்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த சக்கைய வேஸ்ட்ல போட்டுருங்க. தேங்காய் பால் எடுத்தாச்சு. தேங்காய் பாலுக்கு பதிலா மாட்டுப்பாலை காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கலாம். இப்ப ஏற்கனவே இளநியையும் இளநீ பல்ப்பையும் கலந்து வச்ச பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்துக்கோங்க. நான் வெளியே தான் வச்சிருந்தேன். இதுல தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தேங்காய் பால் கிடைச்சது. இளநீர்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இளநீர் குடிக்கிறப்ப உடல் சூடு ரொம்பவே குறையும். நீர் சத்து நிறைய கிடைக்குது. இளநீர்ல பொட்டாசியம், கால்சியம், சோடியம் போன்ற பல சத்துக்கள் இருக்கு. இளநீர் குடிக்கிறப்ப டைரக்டா இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது.
இதுல அதிகப்படியா இருக்கிற பொட்டாசியமும் குறைவா இருக்கிற சோடியமும் சிறுநீர் வழியா நச்சுக்களை வெளியேற்றி சுத்தப்படுத்துது. இளநீர் குடிச்சா சுகர் இன்க்ரீஸ் ஆகாது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். சம்மர் சீசன்ல வர்ற வேர்க்குரு எல்லாம் இளநீர் குடிக்கிறப்ப சரியாயிரும். எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த குறைவான கலோரி ட்ரிங்க் இது. சம்மர் சீசன்ல ஏற்படுற டீஹைட்ரேஷனை போக்கி உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்டுகளை உடனுக்குடனே தருது. தேங்காய் பால் ஆட் பண்ணின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல ஆறின வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முக்காவாசி வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனிப்பு வேணும் பத்தலைன்னா மீதி வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பத்தலை வெல்லம், அதனால ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இளநீரை குடிக்கிறது மட்டும் இல்லாம ஸ்கின்ல அப்ளை பண்ணுனா ஸ்கின்னை மாய்ஸ்சரா வச்சுக்கும். பிம்பிள்ஸும் ஸ்கின் ட்ரையா இருக்கிறதெல்லாம் நீக்கி யங்கா வைக்க ஹெல்ப் பண்ணுது. பிபி அளவை சீராக்கிறது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப்பா இருக்கு. சுகர் லெவல் அதிகமா இருக்கிறவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. 10 பாதாம் 5-6 முந்திரிய துருவி வச்சிருக்கேன். இதுல இருந்து 3/4 வாசியை போட்டுக்கோங்க, 1/4 வாசியை மேல தூவ வச்சுக்கலாம். நான் பாதாம் முந்திரிய மட்டும் சேர்த்திருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இளநீர் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க குடிக்கலாம், உங்க விருப்பம்தான். அப்படி சில்லுன்னு குடிக்கிறப்ப டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சர்வ் பண்றதுக்கு கிளாஸ் டம்ளர்ல ஊத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்த்தியான சம்மர் ஸ்பெஷல். இளநீர் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா தரும். இது மேல துருவின நட்ஸ் பேலன்ஸ தூவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இளநீர் பாயாசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.